நான் வந்து தீபக் ராஜா கொலை வழக்கை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த நபருடைய பேக்ரவுண்ட் எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. ஒரு கொலை நடக்கும்போது அவங்க பின்னாடி யார் இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்படியெல்லாம் இந்த பார்வையில் வந்து என்னால் பார்க்க முடியல. நான் பார்க்குற பார்வை என்னென்னா, கடந்த சொல்கிற மாதிரி ஒரு 30 வருடங்களாக வந்து ஒரு தாலுக்காவில் இவ்வளோ கொலைகள் நடக்குது. எல்லா இடத்துலையுமே நடக்குது, சென்னையிலையும் நடக்குது. ஆனாலும் இவ்வளோ மோசமாக, இவ்வளோ கொடூரமாக, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கொலை. நான் ஏதோ ஒரு நாளிதழ் செய்தியை வந்து பார்த்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 365 நாளும் ஒரு கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கொலை நடந்துகிட்ருக்குங்கிற மாதிரி ஒரு நாளிதழ் செய்தியை வந்து பார்த்தேன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. ஏன் இது நடக்குது? இதோட பேக்ரவுண்ட் என்ன? ஜாதின்னு சும்மா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு வெளியோட்டமான ஒரு பூசலை வந்து பூசியிருக்கோம். ஆதிக்கம் பண்ணுறாங்க. யார் ஆதிக்கம் பண்ணலை? ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குன்னா அங்கேயும் அந்த ஆதிக்கம் இருக்க தான் செய்யுது. ஜாதியோட ஆதிக்கமும் இருக்க தான் செய்யுது. அப்போது எல்லா இடத்துலையுமே இந்த ஆதிக்கங்கள் வந்து இருக்குது. ஆனால் இது ஏன் கொலை லெவலுக்கு போகுது? இது யார் கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக நீதித்துறையும் காவல்துறையும் தான். பெட்டி கேசஸ்லேயே இவங்க கான்சன்ட்ரேஷனே பண்ணுறது கிடையாது. நான் நேரடியாக பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பர்சனலாக வந்து வழக்குகளை சந்திச்சிருக்கேன். திரும்ப என்னோடய வழக்குக்கும் இங்கே நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் நான் ரிலேட் பண்ணலை. எனக்கு வந்த கோபம், ஆனால் எனக்கு வந்த கோபம் வந்து ரௌத்திரம் பழகுன்னு பாரதியார் படிச்சிருக்கேன்ல கொஞ்சம், அதனால் என்னோடய கோபத்தை வேறு வகையாக வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த இளைய சமுதாயமும், இங்கேயே வளர்ந்து கொண்டிருக்கிற இளைய சமுதாயம், இளைஞர்கள் இந்த கோபத்தை வந்து வேறு விதமாக தானே வெளிப்படுத்துவாங்க இல்லையா? என் கணவரோட பிரச்சனை, எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவர் வந்து போயிட்டார். தனியாக என்னால் இங்கே மேனேஜ் பண்ணும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் அவர் வீட்டு வாசலில் போய் நான் உட்கார்றேன். எனக்கு தெரியல இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்போ ஹஸ்பண்டுன்னு ஒரு கேரக்டர் வந்து கூட இருந்தால் தான் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் போல் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே உட்கார்றேன் வீட்டு வாசலில். அப்படி உட்காரும் போது என் மேலே என்னோடய இன்லாஸ், மாமனார் மாமியாரால் அதை பொறுத்து கொள்ள முடியல. தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாளைக்கு மேலே நான் உட்காந்துருக்கேன். அதை பொறுத்து கொள்ள முடியல. அப்போ காவல்துறையை அணுகி இவங்களுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, இதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு காவல்துறைக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு நடுவில் வேறு சில பிரச்சனைகள் நடந்தது. இதை காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னா, எஃப்ஐஆர் தான் என் மேலே பதிவு பண்ணி அந்த இடத்தை விட்டு என்னை வந்து கிளப்ப முடியும்னு ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, உண்மையான காரணத்தை சொல்லி என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். யூசன்ஸ் செக்ஷன் போட்டிருக்கலாம். அது ஒரு யூசன்ஸ் தான். எங்கள் வீட்டு வாசல்லே நான் உட்கார்ந்து இருந்தாலும் கூட என் கணவர் விட என்னோடய மேட்ரிமோனியல் ஹோம், அந்த வாசலில் நான் சட்டப்படி உட்கார்ற அனுமதி எனக்கு இருக்குது. அப்போது இத்தனைக்கும் என்னோடய வழக்கு வந்து நிலுவையில் தான் இருக்குது. விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த டைமில் கண்டிப்பாக எனக்கு அங்கே உட்காரக்கூடிய உரிமை இருக்குது. அப்போ என் மேலே ஒரு நியூசன்ஸ் கேஸ் போட்டிருக்கலாம். பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷனுக்கு கீழே வந்து போட்டிருக்கலாம். அப்படி தான் ஒரு காவல்துறை ஒரு விஷயத்தை கையாளணும் இல்லையா? எதுக்காக ஒரு குற்றத்தை சொல்கிறாங்க, வழக்கறிஞர்களும் காவல்துறையும் அப்படி தான் கையாளணும். ஒரு பெட்டி கேஸ், சாதாரண கேஸ் என்னோடது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. அந்த கணவன் வந்து வீட்டு வாசலில் போய் நான் உட்கார்றேன், ஒரு போராட்டம் பண்ணுறேன், என் கணவர் எனக்கு வேணும்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாதாரண ஒரு கேஸ் இது. இந்த கேஸை இவங்க என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, நான் அப்போவே செட்டு நெட்டு ரெண்டுமே கிளியர்டு. ஸ்டேட் எலிஜிபிலிட்டி ஃபார் லெக்சரர்ஷிப், தமிழ்நாடு ஸ்டேட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி ஃபார் லெக்சரர்ஷிப் ரெண்டுமே என் மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ண சமயத்தில் நான் ரெண்டுமே கிளியர்டு. அப்போது இப்படி தான் ரவுடிசம் உருவாகுதே. என்ன ஆகுது அப்படின்னா, என் மேலே நான் உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போய் அவங்கள அடிக்க போனேன் அப்படின்னு வழக்கறிஞர்கள் சில பேர் தூண்டிவிட்டு, என்னோடய மாமியாரை நான் போய் உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போய் அடிக்க போனேன்னு என் மேலே பொய்யா ஒரு கொலை முயற்சி செக்ஷனை ஃபைல் பண்ணுறாங்க. நான் வந்து சென்னையில் ரயில்வே குவார்ட்டர்ஸில் வளர்ந்தேன். குவார்ட்டர்ஸுங்கிறது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். உண்மையிலே ரயில்வேஸில் எங்கள் அப்பா இருந்தாங்க. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃபு. அந்த இடத்துல நான் வாழ்ந்துட்டு செட்நெட்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் என் மேலே கொலை முயற்சி எஃப்ஐஆருங்கிறது ஒரு கொடுமையான விஷயமாக தான் எனக்கு வந்து தெரியுது. அப்போது ஏன் இதை செய்கிறாங்க?
அப்போ காவல்துறை இது இப்படி அணுகியிருக்கவே கூடாதுல்ல. ஒரு பெண்ணுன்னு கன்சிடர் பண்ணியிருக்கணும். எந்த அடிப்படையில் நான் போய் அங்கே உட்காந்துருக்கேங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கணும். குறைந்தபட்சம் என்னை பற்றி விசாரிச்சிருக்கவாது செஞ்சுருக்கணும். அப்போ இதில் வந்து அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. என் கணவருடைய பெரியப்பா வந்து ஒரு முக்கியமான பிரமுகர், ஆளும் கட்சி பிரமுகர். அந்த டைம்லேயும் இந்த டைம்லேயும் கூட, இந்த டைமில். ஸோ இதுக்கு நான் அந்த கட்சியை வந்து குறை சொல்ல மாட்டேன். அதுவும் என்னோட கட்சி தான். நான் என் கணவர் அதுக்கெலாம் நிறைய மதிப்பு கொடுக்குறேன். அதனால் அவர் சார்ந்த கட்சியை குறை சொல்ல மாட்டேன். இது எல்லா கட்சிகள்லையுமே நடக்குது. உடனே வந்து இந்த கட்சி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் இதை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சாதாரண பெட்டி கேஸை ஒரு ஆளுமை உள்ள ஒரு நபராக மாற்றுறது, ஒரு ரவுடியாக மாற்றுறதே காவல்துறை மட்டும்தான். இப்போ எனக்கு இந்த எஃப்ஐஆர் விழும்போது எனக்கு அதிகப்படியான கோபம் என் மேலே, எல்லார் மேலேயும் வந்தது, காவல்துறை மேலே வந்தது. ஆனால் அதை நான் எப்படி கையாண்டேன் அப்படின்னா, திரும்ப நீதிமன்றங்களுக்கு போனேன். இவ்வளோ நீங்கள் பண்ணுறதுனால தான் வந்து இங்கே கொலைகள் நடக்குது, லா அண்ட் ஆர்டர் கெட்டு போகுது அப்படிங்கிறத பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். இதே வந்து ஏன் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, சென்னையில் வளர்ந்துருக்கேன். ரயில்வேல வந்து ஒரு அதிகாரிகள், எங்கள் அப்பா ஒரு பியூனாக அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணதுனால ரயில்வே அதிகாரிகளுக்கு நடுவில் வந்து நான் வாழ்கிறதுனால ஒரு அதிகாரியோட பார்வையில் எப்படி இதை கையாளணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்ததுனாலையும், கொஞ்சம் படித்தவர்களும் கொஞ்சம் நல்ல ஒரு இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு நினைக்கிற ஆட்களும் என்னை சுற்றி இருக்கிறதுனால அவங்க கரெக்டாக என்னை வழி நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. நான் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கேன். சென்னையில் வளர்ந்துட்டு இங்கே வந்து இந்த சூழ்நிலைகளை சந்தித்ததுனால நான் இப்படி கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். இதே சூழ்நிலை இந்த ஊர்லேயே வாழக்கூடிய ஒரு பையனுக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் ரவுடி ஆகாமல் என்ன பண்ணுவான்? அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. காவல்துறை அனாவசியமாக ஒரு பெட்டி கேஸில் ஒரு பெரிய ஆளுமை உள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? ஒரு சாதாரண பெட்டி கேசஸில், ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு பெட்டி கேசஸ், அதில் இவ்வளோ பெரிய ஆளுமைகள் உள்ளே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது காவல்துறைக்கு பயப்படுறாங்க. நிஜமாக காவல்துறை பயப்பட தான் செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ ஆளுமை வந்துட்டு அந்த காவல்துறை எதிர்த்து அவங்களால பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அல்டிமேட்லி அந்த நபர் என்ன நினைக்கிறேன், நானே நினைக்கிறேன், இவங்களுக்குலாம் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தானே காவல்துறை வந்து என்னோட நியாயத்தை பேச மாட்டேங்கிறாங்க. நான் ஒழுங்காக காலேஜில் படித்து இன்றைக்கி டிஆர்பி வரப்போகுது, டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டேன்னா இந்த எஃப்ஐஆர் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். செட் நெட் ரெண்டுமே கிளியர் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி படித்தேன்னா என்னால் டிஆர்பி கிளியர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் மொத்த லைஃபையே ஜீரோ ஆக்குறாங்க. ஒரு தனிநபருடைய மொத்த லைஃபையே ஜீரோ ஆக்குறாங்க. திரும்பவும் நான் எனக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, எனக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் வந்து அதை கடந்து போயிட்டுருக்கேன். இது எல்லா வேதனைகளையும் கடந்து போய் நான் வந்து ஒரு நல்ல விஷயமா போயிட்டு, எங்கள் அப்பா விடவே மாட்டுறாரு, திருநெல்வேலிக்கே விட மாட்டுறாரு. என்னோடய நட்பு வட்டமும், சென்னையில் இருக்க நட்பு வட்டமும் எங்கள் அப்பாவும் வந்து என்னை திருநெல்வேலிக்கே விட மாட்டுறாங்க. நீ சென்னையிலே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க. நான் ஏதோ எனக்கு அந்த அக்கௌண்ட் வேலை இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் அங்கே இருக்குது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது இதுன்னு ரொம்ப முக்கியமான காரணமாக தான் நான் திருநெல்வேலிக்கே இப்போ வர அனுமதிக்கப்படுறேனே. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு பேரண்ட்ஸும் எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு வட்டம், சென்னையோட நட்பு வட்டமும் இருக்க போய் நான் காப்பாற்றப்பட்டுருக்கேன். இல்லைனா என்னோட கோவம் லெவல் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு பெண் பிள்ளை, பெண்ணுன்னு கம்மியாக சொல்லலை, பட் ஆனால் ஒரு பெண்ணுங்கிறது ரொம்ப பொறுமையாசாலி அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கே இவ்வளோ கோவம் வரும்போது ஒரு ஆண் மேலே அவனோட கெரியர், அவனோட வாழ்க்கை எல்லாத்தையுமே ஜீரோ ஆக்குற லெவலுக்கு காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்கும் போது ஒரு தைரியம் வந்துடும். அடுத்து எனக்கு இப்போ அந்த தைரியம் வருது. இதுக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்க? என் டிஆர்பி போச்சு, என்னோடய டிஆர்பி வந்து எஃப்ஐஆர்னால் படிக்க முடியல. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை எனக்கு உண்டு பண்ணுறாங்க. மொத்தமாக என் லைஃப்லேயே ஜீரோ ஆக்கி உட்காந்துருக்காங்க. பர்சனல் லைஃப் ப்ளஸ் கெரியர் ரெண்டுத்தையும் எல்லோரும் சேர்ந்து ஜீரோ ஆக்கிட்டாங்க. இனிமேல் இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை தலை தானே போகுது, போனால் போட்டோம், என்ன வேணால் பேசிடலாங்கிற ஒரு கோவம் வருது எனக்கே. அப்போது ஒரு ஆண் பையனுக்கு, ஒரு ஆணுக்கு வந்து, ஒரு ஆண் மகனுக்கு வந்து அவனுக்கு கண்டிப்பாக அந்த கோவம் வரும். இதுக்கு மேலே இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? நம்மளை இவ்வளோ கொடுமை அப்போ நான் யாரையாவது சார்ந்து போக வேண்டிய நிலைமைக்கு ஏற்படுத்துகிறோம். இந்த அப்போ வந்து ஜாதி தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. சார்ந்து போகும்போது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நானே வந்து ஒரு ஜாதி சங்க தலைவி ஆயிடணும்னு பயமாக இருக்குது. சென்னையில் என் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போடுவாங்க, என்ன அப்படி கொண்டு போடுவாங்க. இந்த சென்ஸ் அந்த ஸ்லாங்கில் சொல்கிறேன். எங்களோட திருநெல்வேலி ஸ்லாங்கில் அங்கே சாதாரணமாகவே இப்படி தான் பேசுகிறது. ஆனால் ஸோ
இந்த வேதனை வந்து ஒரு ஆண்மகனுக்கு வரும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, துணிஞ்சு என்ன வேணால் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போகிறான். அப்போ இது எங்கே கட்டுப்படுத்தப்பட வேண்டியது அப்படின்னு பார்த்தா, பெட்டி கேசஸில் கட்டுப்படுத்த வேண்டியது. பெட்டி கேசஸ்க்குள்ளே பெரிய ஆளுமைகள் வர்றது நிப்பாட்டப்படணும். அந்த வழக்குகளோட தன்மை என்னங்கிறத காவல்துறை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வழக்கை இப்படி தான் கையாளணும்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா, அந்த வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு காவல்துறைக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் வேணும். திருநெல்வேலி மாவட்டத்தோட காவல்துறைக்கு நான் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். திருநெல்வேலி மாவட்டத்தோட காவல்துறைக்கு கண்டிப்பாக எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் ட்ரைனிங் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் இந்த சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முடியும். கையாளுற விதத்தை அவங்களுக்கு தெரியல, காவல்துறைக்கு உண்மையிலே கையாளுற விதம் தெரியல. எந்த வழக்குகளை எப்படி கையாளணும்னு தெரியாமல் பெரிய ஆளுமைகள் உள்ளே வந்த உடனே என்ன வேணால் ஒரு பொய்யை சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுத்துகிறாங்க. வழக்கறிஞர்கள் செய்கிறாங்க. என்னோடய வழக்கில் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வராங்க, கோர்ட் டைரக்ஷன் வாங்கிட்டு வராங்க. அவங்கள வந்து அது கோர்ட் டைரக்ஷன் என்னை கைது செய்ய சொல்ல இல்லை, என்னை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் இருக்குது. அப்போ நீங்க என்னை பற்றி விசாரிச்சுருக்கணும். என்னோட விஷயங்கள் என்ன, நான் இது மாதிரி கொலை முயற்சி கேஸை போட்டிருக்கோம், அப்போ அந்த இடத்த விட்டு அகற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம்னா ஒரு நியூசன்ஸ் கேஸ் போட்டிருக்கலாம். நியூசன்ஸ் கேஸ் போட்டிருந்தாலும் என் மேலே எஃப்ஐஆர் இருந்திருக்கும். ஆனால் நான் செய்தது நியூசன்ஸாக ஒருவேளை அது கூட நியூசன்ஸ் சொல்ல முடியாது, ஆனால் இருந்திருந்தாலும் அதுக்கு அவ்வளோ ஒரு கொலை முயற்சி கேஸை என் மேலே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை காவல்துறை செய்கிறாங்க. இதனால தான் ஒரு ரவுடி உருவாக்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நெக்ஸ்ட் தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் அவன் மேலே கேசஸ் வருது. இப்படி 14 கேஸ் ஆகுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் ஒரு வழக்கறிஞர் ஆக்குறான், படிக்கிறாங்க, இல்லாட்டி வழக்கறிஞர்களோட சப்போர்ட் கிடைக்குது. ஸோ சட்ட ரீதியாக எஃப்ஐஆர் போட்டு இவனை ஒடுக்க முடியல, இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அல்டிமேட்லி நெக்ஸ்ட்டு கொலைக்கு போயிடுறாங்க. இதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து இது வந்து நீதித்துறையும் காவல்துறை முக்கியமாக வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா எப்படி வழக்குகளை கையாளணுங்கிறதுல காவல்துறைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கியமாக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இதில் ஒரு 50% குறைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே முடிஞ்ச கேஸு, ஏற்கனவே நான் அவனை போடுறேன் இவனை போடுறேன்னு பழி வாங்கிறது இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுங்க செய்யறதை செஞ்சுட்டு தான் இருப்பானுங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு ரவுடியை உருவாகாமல் காப்பாற்ற முடியும். இளைய சமுதாயத்தை, என் மாவட்டத்தை, என் தாலுக்காவை சேர்ந்த இளைய சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் இவங்க செய்ய போகிறது இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம்னு எனக்கு தெரியல.